இன்னும் நீங்க மோகா டெக்னிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உலகங்கள தொழில் பேசும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆப் தான் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ஈஸியாக எடுத்து உடனே நீங்களே டைரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற வகையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ், ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா Facetune. இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கூட டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்குது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெமோ வகையில் ஒரு பிக்சரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பிக்சர் இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் பண்ணிக்க சொல்லி கேட்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இங்கே டைரெக்டாக இங்கேருந்து நீங்கள் கிராப் பண்ணது நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கு பாருங்க. ரேஷியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஷியோவில் நீங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொட்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வகையில் வேணுமோ அந்த வகையில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் ஃபேஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணிக்க வகையில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ உங்கள் டீத் பாருங்கள் ரொம்ப எல்லோவாக இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டிஷாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நார்மலான டீத் மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே உங்கள் விரல்களை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீத் அந்த எல்லோயிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ உங்கள் டீத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சினா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் எரேஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது எரேஸ் ஆகிடும். பழையபடி உங்களுக்கு வரும். ஸோ ஒயிட்டிஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மூன்றாவது உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மூத் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்மூத் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஃபேஸ் கட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங் ஆகிடும், ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்மூத் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா நான் ஒரு கேமரா முன்னாடி வச்சு உங்களுக்கு டெமோ காட்டுதான் தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு பாரு டைரெக்டாக சிஸ்டம் வழியாக உங்களுக்கு டெமோ பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு உங்கள் ஃபேஸ். ஸோ இது மாதிரி ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபேஸில் இருந்திருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்மூத் பண்ணதுனால அது எல்லாமே கூட உங்களுக்கு எரேஸ் ஆகிட்டுக்கலாம். பட் இந்த டீடைல்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேணுன்ற இடத்துல போயிட்டு அது நீங்கள் உங்கள் விரலுக்கு மூலமாக ட்ராக் பண்ணி அப்படின்னா உங்கள் பழைய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்துடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ நீங்கள் அந்த டீடைல்ஸ் கொடுத்து மறுபடியும் எரேஸ் பண்ண நினச்சாலும் பக்கத்தில் எரேஸ் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டீடைல்ஸும் மறுபடியும் எரேஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். டீடைல் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் ஃபேஸில் நோஸ் சின்னதாக இருக்கணுமா, இல்லை உங்கள் தலை பெருசாக இருக்கணுமா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக உங்கள் விரல்களை வச்சு ட்ராக் பண்ணவே உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இந்த இது மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்ச் என்ற ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் தேவையில்லாத விஷயங்கள், டார்க் சர்க்கிள் இல்லை மருள் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எனக்கு பார்த்தீங்கன்னா மோல் என்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண உடனே இன்னொரு இடத்துல இருக்க நல்ல இடத்துல இருக்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அந்த டார்க் சர்க்கிள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். ஸோ இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டோன்ஸ். ஸோ இந்த டோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு எது மாதிரியான டோன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே வெரைட்டி ஆஃப் டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் கட் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டோன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்காக எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஐ என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் பட்டு அப்படியே க்ளோ ஆகும். ஸோ ரெட்டிஷாக மாறும் இல்லையா. ஸோ அது மாதிரி எஃபெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள் வருது பாருங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு கண்ணில் தெரியுற அந்த ரெட்டிஷ் இருக்கிற இடத்துல எடுத்து போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுற மாதிரியே தான் இருக்கும்.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். தேவையில்லாம அந்த க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து டீஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். எதுக்கு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ இமேஜில் தேவையில்லாத இடங்களை பார்த்தீங்கன்னா வந்து பிளர் பண்ண நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த டீஃபோக்கஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் பிளர்ன்ற இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் விரல்களை வச்சு ஸ்வைப் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளரியாக தெரியும். பட் உங்கள் ஃபேஸை மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களை நீங்கள் வந்து பிளரி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் கலர் ப்ளூ கலர் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது அடிக்கடி நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் பழைய ஃபேஸ் இப்போ ஃபேஸ் ரெண்டுத்துக்கு இடையே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய விதமான ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் எது மாதிரியான ஃபில்டர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க ஃபில்டர்ஸ். உங்களுக்கு எந்த எஃபெக்டில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இறுதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம்ஸ் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃப்ரேம்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு 2 ஃபோட்டோகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட வகையில் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற ஃபோட்டோஷாப் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுற வகையில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டெமோ வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியிற வகையில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து டெமோ பார்த்துட்டு தான் இதில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெமோ பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு பிரத்யேகமான விஷயம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. எதுக்கு சொல்லாமல் டெக்கல் சம்மன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரியான அடுத்த டெக்கல் சம்மன் புதிய வீடியோக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு நன்றி. வணக்கம்.